வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய பேரு கிளாடியேட்டர். இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம். ரோம் அப்படிங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அரசர் சீசர் தான் ஆண்டுட்டு இருக்காரு. அரசர் சீசருக்கு தன்னுடைய ராஜ்யம் தான் எல்லா நாட்டிலுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். அதனால அரசர் சீசர் அவருடைய படைகளை பல நாடுகளுக்கு அனுப்பி போர் செஞ்சு அதுல வெற்றியும் பெறாரு. அரசர் சீசருடைய படைகளிலே தலை சிறந்த வீரர் தான் மேக்ஸ்வெல். இவரு தலை சிறந்த வீரர் மட்டும் இல்ல, இவரு தான் ரோம் போர் படையோட தளபதி, அதாவது ஜெனரல்னு கூட சொல்லலாம். மேக்ஸ்வெல் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அரசர் சீசருக்கு வயசாயிருச்சு, சாகும் தருவாயில இருக்காரு. தன்னோட இறப்புக்கு அப்புறம் ரோம் சாம்ராஜ்யத்தை படை தளபதி நம்ம ஹீரோ மேக்ஸ்வெல் தான் அரசனாகணும் அப்படின்னு அரசர் சீசர் நினைக்கிறாரு. அதுக்கான முடிவையும் எடுக்கிறாரு. ஆனா அரசர் சீசருக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் நான் தான் அடுத்த அரசனாகணும், எப்படி நீ ஹீரோவை அரசனாக்கலாம் அப்படின்னு அரசர் சீசரை கொலை பண்ணிட்டு ஹீரோவையும் கொலை பண்ண முயற்சி பண்றான். ஹீரோவோட குடும்பத்தையும் கொலை பண்றான். ஹீரோ அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சாரு. ஆனா அவருடைய குடும்பத்தை அரசர் சீசருடைய பையன் கொடூரமா கொலை பண்றான். உயிர் தப்பிச்ச நம்ம ஹீரோவை மனிதர்களை அடிமையா வச்சிருக்க ஒரு கும்பல் கடத்திட்டு போறாங்க. அவங்க நம்ம ஹீரோவை அடிமையாவும் வச்சிருக்காங்க. தலை சிறந்த போர் வீரனாவும் தளபதியாவும் இருந்த நம்ம ஹீரோ இப்ப ஒருத்தருக்கு கீழே அடிமையா இருக்காரு. அடிமையா இருக்கிற நம்ம ஹீரோவுடைய நிலைமை என்ன? அடிமைத்தனத்திலிருந்து நம்ம ஹீரோ விடுதலையானாரா? ஹீரோ மேக்ஸ்வெல் தன்னுடைய பையனுடைய இறப்புக்கு இந்த அரசனுடைய பையனை பழி வாங்கினாரா? அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு தரமான ஹிஸ்டாரிக்கல் மூவி. படத்துல வர போர் காட்சிகள், விஎஃப்எக்ஸ் அப்படின்னு எல்லாமே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. படத்துல வர ஆக்ஷன் சீன் ஒவ்வொன்றுமே ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காங்க. படத்துல வர எமோஷனல் காட்சிகள்லாம் ரொம்பவே சூப்பரா கனெக்ட் ஆகுது. டோட்டலா சொல்லணும்னா ஒரு சூப்பரான அதிரடியான டிராமா பேஸ் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் மூவி தான் இந்த கிளாடியேட்டர் மூவி. கண்டிப்பா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான படம். இந்த படம் தமிழ்ல இருக்கு. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.